இந்த கோவக்காய் ட்ரை ஃப்ரை செய்கிறதுக்காக நான் இப்போ ஒரு கோவக்காவை 4 சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கோவக்காய் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். இது கொஞ்சமான ஆயிலில் போட்டு நம்ம செய்கிறது தான், அதனால கொஞ்சம் கோவக்காய் வேகணும். அதுக்காக இப்போ உப்பு போட்டு அந்த எண்ணெயில் நம்ம கோவக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா மூடி வச்சு அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். மூடி போட்டுடலாம். இப்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக கிண்டி விட்டுருங்க. நல்லாவே வெந்தாலும் தப்பில்லை, அதனால லைட்டாக கிண்டி விட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போது காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இது போடாமல் நீங்கள் ஜஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம் டேஸ்ட்டுக்காக. ஸோ அது மட்டும் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு பிடிக்கும் நிறையா சேர்த்தணும் அப்படின்னா தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். குழம்பு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் மசாலாலாம் நல்லா அந்த பச்சை வாசம் போய் நல்லா ஒட்டி நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். கோவக்காய் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எதுனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது, அதனால தான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.